சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு ஆஃப் பண்ணால் சூப்பராக ரெடி ஆகிடும்.